ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கேள்? வெல்கம் டு மதுரம் டாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம்னா மற்றவா தான் நம்மளை பாராட்டணுமே தவிர நம்மளே அதை சுயத்தம்பட்டு நினச்சின்னு நான் பண்ணின மாதிரி எதுவும் யாரும் பண்ண மாட்டா, நான் பண்ணினாதான் நல்லா வந்தது, என்ன மாதிரி யாரும் பண்ணலை அப்படின்னு நம்ம பெருமை அடிச்சுக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஒரு சமயம் இந்த பாண்டவர்களில் மூத்தவர் இருக்கார் இல்லையா, தர்மர், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு யாகம் பண்ணுறார். யாகம் பண்ணி நிறையா தான தர்மம்லாம் பண்ணி அந்த யாகத்தை முடிச்சு விட்றார். முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா, ஆஹா எப்படி நடந்தது பற்றியா, நான் எப்படி பண்ண பற்றியா, நான் பண்ணனால தான் அந்த யாகம் இப்படி வந்தது அப்படின்னு அவரையும் மிஞ்சி அவர் ஒரு பெருமை பேசிகிட்டு இருக்கார். அவரை பற்றியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. ஓ, ராஜா இப்படி பேசுகிறாரே, சுயத்தம்பட்டு அணைச்சிக்கிறாரே தோணினாலும் அவரை ஒன்றும் சொல்ல முடியல. அந்த சமயத்தில் அந்த பக்கமாக ஒரு கீரி பிள்ளை வருது. அந்த கீரி எப்படி இருக்குன்னா, பாதி உடம்பு தங்கமாக இருக்குது, பாதி உடம்பு சாதா கலரில் இருக்குது, கற்பாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அந்த கீரி பிள்ளை போய் அந்த யாகம் நடந்த இடத்துல நிறையா சாமான்லாம் சிந்தி இருக்குது, அதிலெல்லாம் விழுந்து பிறல்றது. இவாளெல்லாம் பார்க்குறா, என்ன இந்த கீரி பாட்டுக்கு வந்தது, யாகம் பண்ண இடத்துல உருண்டு பிறல்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறச்சு அந்த கீரி சிரிச்சுட்டே பேசுறது. மகாராஜா, நீங்கள் இவ்வளோ நேரம் யாகம் பண்ணினதை பற்றி பேசினேன், அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன், என்ன மாதிரி யாரும் பண்ணலைன்னேன், ஆனால் பாருங்க என் உடம்புல ஒரு முடி கூட தங்கமாகலை அப்படிங்கிறது. உடனே ராஜா கேட்குறார், ஆமாம் உன் உடம்பு பாதி தங்கமாக இருக்கே, அது எப்படி ஆச்சு, மீதி தங்கத்துக்கு இப்படி பண்ணுறையே எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த கீரி சொல்கிறது, ஒரு கிராமத்தில் ஒரு வயசான தம்பதி இருந்தால், ஒரு பையன் மாட்டு பொண்ணு இருந்தால், அவளுக்கு அவர் போய் தினமும் யாச்சகம் பிச்சை எடுத்துன்னு வருவார். அதில் கிடைக்கிறத தான் 4 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அந்த மாதிரி ஒரு நாள் எடுத்துன்னு வரச்ச ஒரு கம்பு மாவு கிடச்சிது. அதையெல்லாம் ஆகாரம் பண்ணுறதுக்கு எல்லாம் குளிச்சு முடிச்சு எல்லாம் உட்கார்ந்து 4 பங்காக பிரித்து எல்லாருமே தட்டில் வச்சுன்னு சாப்பிடும்போது அவள் வீட்டுக்கு ஒரு யாச்சகர் வரார். அம்மா தாயே ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு. உடனே இவர் பார்க்குறார், இவாளே சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, எப்படா சாப்பாடு கிடைக்கும்னு வச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஒருத்தர் வரார். பரவாயில்ல, நான் அவரை கூப்பிட்டு இந்தாங்கோன்னு அவரோட பங்கை கொடுக்குறார். வந்தவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறார், அப்படியே பசியோடு பார்க்குறார். உடனே அவாத்து ஒய்ஃப் என்ன பண்ணுறா, என்னோடவையும் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்றா. அப்பவும் அவருக்கு பசி போகல. அப்போ என்ன பண்ணுறான், பையன் என்னோட பங்கையும் கொடுக்குறேங்கிறான். அப்பா தடுக்கிறார், என்னப்பா நீ சின்ன பையனாக இருக்க, ஏற்கனவே 2 நாள் ஆச்சு நம்ம சாப்பிட்டு, இதையும் கொடுத்தேன்னா. இல்லைப்பா, வந்தவர் தான் முக்கியம், அவரோட பசியை போக்கணும்னு அதையும் கொடுக்குறான். அப்பவும் அவர் பசி போகல. அப்போ மாட்டு பொண்ணு என்ன பண்ணுறா, என்னோடதையும் கொடுக்குறேன்ப்பான்னு வரா. ஐயோ அம்மா, நீ சின்ன குழந்தை, நீயும் இப்படி பண்ணுறையேங்கிறார். இல்லை வந்தவர் தான் முக்கியம்னு அவளும் கொடுத்துட்றா. அதை சாப்பிட்ட உடனே அவருக்கு ரொம்ப திருப்தி ஆகிடுறது. திருப்தி ஆன உடனே ரொம்ப சந்தோஷம்னு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறச்ச பார்த்தா அந்த இடத்துல தேவேந்திரனே நிற்கிறார். இவெல்லாம் ஒரே ஆச்சரியப்படுறா, எங்கள் ஆத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய பசி கொடுமை இருக்கும்பொழுதும் நீ வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் எப்படி உபச்சாரம் பண்ணுவேன்றதை பார்த்தேன். உன்னுடைய இந்த தான பலன் எப்படியும் யாராலையும் பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ணியிருக்க. உனக்கு இந்த புஷ்பக விமானம் நிற்கிறது, எல்லாருமா ஏறி என்னோட சொர்க்கத்துக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போய்டுறார். அப்போது நான் அந்த பக்கமாக போக நேர்ந்தது. நான் என்ன பண்ணுறேன், அங்கே மாவெல்லாம் சிந்தி இருந்தது, அவள் தானம் கொடுத்தப்போ கீழே விழுந்த மாவில் உருண்டேன். அப்போ என்னோடய பாதி உடம்பு தங்கமாயிடுது, மீதி உடம்பும் தங்கமாக்கணும்னு நான் இந்த மாதிரி யாகம் நடக்கிற இடம், பூஜை நடக்கிற இடத்துலலாம் போய் இவ்வளோ பெரிய தானம் பண்ணுறாளே, இவ்வளோ பெரிய யாகம் பண்ணுறாளேன்னு உருண்டு பிறல்றேன். என்னோட ஒரு முடி கூட தங்கமால. நீங்கள் என்னடான்னா, நான் தான் பண்ணேன், நான் பண்ண மாதிரி யாரும் பண்ணல, நான் பண்ண மாதிரி யாகம் யாரும் பண்ணலைன்னு உங்கள் பெருமையை நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்களே. என்னோட உடம்புல எப்போ தங்கம் ஆறதோ, எந்த இடத்துல தங்கம் மிச்சம் இடம் தங்கம் ஆறதோ அப்போ தான் அந்த யாகம் அவளோட தானத்துக்கு ஈடாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறதான். இதை கேட்ட தர்மர் என்ன பண்ணுறார், அப்படியே வெட்கப்படுறார். ஐயோ, இவ்வளோ நேரம் நம்ம பெருமையை நம்மளே பேசிகிட்டு இருந்தோமே, இது ரொம்ப தப்பாச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வெக்கத்தில் தலை குனியறாராம். அதனால் நம்மளாம் ஒரு வேலையை பண்ணினோன்னா பண்ணிவிட்டு பணிவாக அடக்கமாக இருக்கணுமே தவிர என்னால் தான் முடிஞ்சுது, நான் தான் பண்ணினேன்னு எப்போவுமே நம்ம பெருமையை நம்மளே பேசக்கூடாது. நம்ம பண்ணினது, நீ பண்ணினது நல்லா இருக்குப்பான்னு ஊர் உலகம் புகழணுமே தவிர நம்மளே பெருமை அடிச்சுக்கக்கூடாதுன்னு இதுலேருந்து புரியுறது. சரிதானே? பை.